இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்க பாருங்கள், நம்ம நம்ம இதில் இதில் கிவ்வே கிவ்அவே போயிட்டுருக்குது. எல்லாம் கிஃப்ட் கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்காக பார்ட்டிசிபேட் வெயிட்டிங். பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு உங்களோட வேலை மூவியோட நேமு, கண்டுபிடிச்சி சொல்கிறது அதில் தான் வந்த இங்கிலீஷ். ஆக்டரு, ஒரு படம் பேர், அந்த இங்கிலீஷ் படத்தில் படம் இது. நடித்த நடிகர் இதை பேர். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பரில் அப்புறம் எல்லாம் அந்த ஷேர் டீட்டெயில்ஸ் பண்ண எல்லாம் வந்து டீட்டெயில் இது கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரூல்ஸு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். 100% ஜென்னுன் இது நம்மளுது. பாருங்கள், நேவ்பாரில் பார்க்கலாம். இந்த இதில் வாங்க போகலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எடிட்டர் ப்ரௌசர் பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹரிசாண்டல் நேவ்பார் பார்க்குறோம். மெயினாக பார்த்தோம்னா ஹரிசாண்டல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் தான் முக்கால்வாசி. வெர்டிக்கல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் பார். வெர்டிக்கலும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் வெர்டிக்கல் பார். ஹரிசாண்டல் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் பார் பார்த்துடலாம். ஒரு டியூ டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். டியூ டேக் எடிட்டரில் இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஎல் டேக் லிஸ்ட் டேக் வந்து நம்ம காப்பி பண்ணி ஒரு அப்புறம் அதுக்குள்ளே எல்ஐ லிஸ்ட் டேக் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம டேபிளில் பண்ணியிருப்போம், அதே மாதிரி இது பண்ணிக்கங்க. இப்போ அதில் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். லிஸ்ட் டேக்கில் ஒரு 5 லிஸ்ட் டேக் போட்டுக்கலாம். ஒரு டிவ்வில் ஒரு கிளாஸ் கொடுத்துக்குங்க. கண்டெய்னர் போட்டுக்கலாம். டிவ்வில் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் போட்டுக்கலாம். கண்டெய்னர் கொடுங்க. கண்டெய்னர் நீங்கள் என்ன பேர் நம்ம வச்சுக்கலாம். லிஸ்ட்டில் வந்து நம்ம அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஹோம் இப்போ லிஸ்ட்டு நம்ம நேம் பண்ணிடுறோம். லிஸ்ட்டு என்னென்ன நமக்கு கேட்டகரி தேவை இருக்கோ அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹோம் சர்வீஸ் கேட்டகரி அபவுட் அஸ் கொடுக்கலாம். என்ன தேவை இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அபவுட் அஸ் கொடுக்கலாம். அடுத்து சைன்இன் கொடுத்துக்குவோம். நம்ம லாஸ்ட்டாக சைன்இன் கொடுத்துக்குவோம். சைன்இன் லாகின் கொடுப்பாங்க. சைன்இன் கொடுத்துட்டோம். நேவ்பார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், எல்லாம் டிஸ்பிளே லிஸ்ட்டில் கொடுத்த எல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம ஸ்டைலில் போய் கேட்டகரி ஷீட்டில் போய் சைன்இன். இப்போ வந்து ஸ்டைல் ஷீட்டில் போய் நம்ம இதுக்கு ஸ்டைல் பண்ணலாம். கண்டெய்னர் ஃபஸ்ட்டு கண்டெய்னருக்கு ஸ்டைல் பண்ணிக்குவோம். கிளாஸில் கரெக்டாக அந்த நம்ம என்ன ஸ்மால் லெட்டர்னா ஸ்மாலு, கேப்ஸ்னா கேப்ஸ் கரெக்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஸ்டைலாக ஒர்க் ஆகாது. வித் 100% கொடுத்துக்கலாம். ஏன்னா நேவ்பார் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஹரிசாண்டலில் வேணும். பாருங்கள், வித் 100% ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஹைட் 30 பிக்ஸ் கொடுப்போம். நேவிகேஷன் பார் பேக்ரவுண்டு அதனால் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. வித் வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்து கொடுக்குறேன். 100% கலர் ப்ரௌன் சேவ் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு. பாருங்கள், மேலே நேவிகேஷன் பார் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அதுக்கு வந்து பாருங்கள், இந்த யூஎல்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோட் யூஎல்லுக்கு வந்து ரைட் சைடில் நம்ம கொண்டு போகணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் பண்ணி ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் கொடுக்கணும். ரைட் கொடுத்தோன்னா இது எல்லாமே லெஃப்ட் சைடு போயிடுச்சு. புல்லட் மார்க்ஸ் போயிடுச்சு. ஏன்னா புல்லட் மார்க்ஸ் இருக்குது. நம்ம புல்லட் மார்க்ஸ் தேவையில்லை. நம்ம எடுக்கணும். யூஎல்ல இருக்க எல்ஐ லிஸ்ட்டில் இருக்குது. அதனால அதுக்கு வந்து யூஎல்ல எல்ஐக்கு வந்து நம்ம நன் புல்லட் மார்க் ரிமூவ் லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் போயிடுச்சு. இப்படிதான் போயிடும். போயிடுச்சு பாருங்க. லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஹரிசாண்டலாக கொண்டு வரணும். ஹரிசாண்டலாக வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். டிஸ்பிளே பாருங்க, இன்லைன் அவ்வளோதான். எல்லாம் ஒரு லைனில் வந்து டிஸ்பிளே இன்லைன் கொடுத்தோன்னா இப்போ நம்ம நேவ் பார்க்குள்ளே வந்துருச்சு எல்லாமே. டிஸ்பிளே இன்லைன் கொடுக்கணும். அதுக்கு இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சென்டர் கொண்டு வரணும். டிஸ்பிளே கொடுத்து பார்க்கலாம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இது இங்கே தேவை இருக்காது. லைன் நம்ம இதை வந்து ஹைட்டு வந்து சென்டர் கொண்டு வரணும். பாருங்கள், கண்டென்ஸ் வந்து நம்ம அதுக்கு வந்து பாருங்கள். இப்போ வந்து இது வந்து பாருங்கள், லிங்க்கு வந்து லிங்க் டேக் கொடுத்துட்டோம். நம்ம ஹைலைட் பண்ணணும். ஏ டேக்கில் போட்டாச்சு. வந்து எல்லாம் வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஆங்கர் டேக் கொடுத்ததுனால இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து ஹைட்டு வந்து 40 பிக்ஸ் ஹைட்டு. அப்போ நம்ம லைன் ஹைட்டு வந்து நம்ம
40 ஃபிக்ஸ் கொடுக்கணும். பாருங்கள் இப்போ பாருங்கள் லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது நம்ம 40 ஃபிக்ஸ் கொடுத்தோன்னா பாருங்கள் சென்டர் கொடுத்தா அது வந்து வந்து பாருங்கள் சென்டர் கரெக்டாக சென்டரில் வந்து வந்துச்சு. உட்காந்துக்கும். சென்டரில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் நன் டெக்கரேஷன் கொடுத்துட்டோன்னா அது கீழே இருக்க லைனில் போயிடும். ஏ கொடுக்கணும். டெக்கரேஷன் நன் கொடுத்துட்டோம். ஆங்கர் டேக் இருக்கு இல்லைங்களா, ULLI யூவில் எல்ஐ இல்லை ஏ டேக்கு தான் கொடுக்கணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுக்கணும். இப்போ ஏ டேக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த கீழே இருக்க அண்டர்லைனில் போயிடும். இப்போ பாருங்கள் போயிடுச்சு. பாருங்கள் க்ளீனாக போயிடுச்சு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பேடிங் கொடுத்தோன்னா அது கரெக்ட் ஆயிரும். க்ளீனாக போயிடுச்சு. பாருங்கள் பக்கத்தில் இருக்குது பேடிங் கொடுத்தோன்னா இப்போ பேடிங் கொடுக்கும். பக்கத்தில் இருக்குது நம்ம ஹோம் சர்வீஸ் எல்லாம் அதுக்கு வந்து பேடிங் கொடுக்கும். பேடிங் கொடுத்தா எல்லாம் கரெக்டாக தள்ளி வந்துடும். 10 பிக்ஸ் கொடுத்துருக்கு பேடிங். 2 சைடில் அந்த கேப் வந்துடும். பாருங்கள் 10 பிக்ஸ் கொடுத்தோம். பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் 10 பிக்ஸ் கொடுத்தோன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் நம்ம வெர்டிக்கல் பார் நேவ் பார் பார்க்கலாம். வெர்டிக்கல் நேவ் பார் இப்போ நம்ம வெர்டிக்கல் நேவ் பார் பாருங்கள். நம்ம வந்து செலக்ட் பண்ணி பாடி செலக்ட் பண்ணி மார்ஜின் 0 பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். பாருங்கள் இப்போ HTML போய் நமக்கு எழுதிக்கலாம். டிவ் பண்ணிக்குவோம். டிவ் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ லிஸ்ட் டேக் லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணுங்க. வெர்டிக்கல் நேவ் பார் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூஎல் டேக் அடிச்சாச்சு. லிஸ்ட் போட்டு அடிக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பாடி செலக்ட் பண்ணி மார்ஜின் 0 பாக்ஸ் சைஸிங் ஆங்கர் டேக் கொடுக்கணும். பாருங்கள் அதில் வந்து ஆங்கர் டேக் ஹெச்எஃப் பாருங்கள் இப்போ HTML போய் ஈக்குவல் டு ஹேஷ் டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிள் அடிக்கணும். ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஹேஷ். இதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கிரியேட் ஆகும். பாருங்கள் இதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ கிளாஸ் போட்டுக்கலாம். கிளாஸ் நியூன்னு போட்டுக்குவோம். கிளாஸ் நேம் பாருங்கள் நியூ போட்டிருக்குது. யூஎல் டேக் அடிச்சாச்சு. காப்பி பேஸ்ட் லிஸ்ட் போட்டு அடிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஒரு 5 காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டில் ஆங்கர் டேக் போட்டுக்குவோம். பாருங்கள் இப்போ பேர் மாற்றிக்கலாம். ஆங்கர் டேக் ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஹோம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் காண்டாக்ட் கொடுத்துக்கலாம். காண்டாக்ட் ஹேஷ் சிம்பிள் அடி கேட்டகரி சர்வீஸ் கொடுத்துருக்கு. அப்போ தான் லிங்க் நமக்கு வந்து இது க்ரியேட் ஆகும். அபவுட் இதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம எழுதிக்குவோம். கிளாஸ் போட்டுக்கலாம். கிளாஸ் நியூன்னு போட்டுக்குவோம். சைன் இன் அப்புறம் இங்கே வந்து நம்ம நியூ கிளாஸ் வந்து ஆக்டிவ்னு கொடுத்துக்குவோம். கிளாஸ் ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். நம்ம ஹோமோடது மற்றதெல்லாம் எடுத்துடலாம். கிளாஸ் வந்து நம்ம ஆக்டிவ் மற்றதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹோம் ஃபஸ்ட்டு இது காண்டாக்ட் கிளாஸ் கொடுக்குறோம். காண்டாக்ட் கேட்டகரி சர்வீஸ் கொடுத்துருக்கு. அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஓகே பாருங்க இங்கே ஒரு மிஸ்டேக்காக இருக்கா, நான் அது வந்து அதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஹோமில் மட்டும் கிளாஸ் இருந்தால் போதும், மற்ற எல்லாம் தேவையில்லை, எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். சைன் இன் ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் இதில் மட்டும் இப்போ பர்ஃபெக்டாக கிளாஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். பண்ணிக்கங்க. கிளாஸ் வந்து ஹோம் எல்லையில் இருக்கிற ஆக்டிவ் கிளாஸ் நமக்கு ஆக்டிவ் போட்டிருக்குது. மற்ற எல்லாம் ஒரு எல்லாமே க்ளீனாக வந்துச்சு. புல்லட் மார்க்ஸோடு வந்துருக்குது. நம்ம இப்போ வந்து வெர்டிக்கல் நேவ்பார் இது, அதனால் வந்து வெர்டிக்கலாகவே வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து அப்படியே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். H3 டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். H3 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். H4 ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். H3 ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு டேகு ஃபஸ்ட்டு H4 கிளாஸ் கொடுத்துருக்குறோம். மற்ற டேக் பி டேக் ஒன்று போட்டுக்கங்க. நமக்கு இப்போ ஃபிக்ஸ் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லையில் வெர்டிக்கல் ஹோமில் மட்டும் கொடுத்துருங்க. திஸ் இஸ் ஏ மற்ற எல்லாம் வெறும் லிங்க் டேக் வந்துச்சு.
வெர்டிக்கல் புல்லட் மார்க்ஸோட வந்துருக்குது. நம்ம இப்போ வந்து வெர்டிக்கல் நேவ்பார் இது. வெர்டிக்கல் அதனால் வந்து வெர்டிக்கலாக நேவ்பார். ஏன்னா நம்ம வந்து இது ஃபிக்ஸ்டு பண்ணி காமிக்க வெர்டிக்கல் போகிறோம். நேவ்பார் கொடுக்குறோம். நேவ்பார் வந்து அப்படியே H3 டேப் மேலே போகாமல் ஸ்க்ரோல் பண்ணால் போகாத மாதிரி. அடுத்து H4 அடிப்போம். H3 ஓப்பன் பண்ணி H4ல டெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு டேகு கைண்ட்லி ஸ்க்ரோல் போகிறீங்க. H4 கைண்ட்லி ஒரு பேராகிராஃப் ஸ்க்ரோல் டேக் டு P டேக் ஒன்று போட்டுங்க. டு சி அப்படி கொடுக்குறோம். பாருங்க நம்ம இதுக்குள்ள டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் அதே மாதிரி டெக்ஸ்ட் அடிச்சுக்கங்க. பேராகிராஃபில் வந்து நம்ம வந்து சின்ன பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். லோரம் அதை அடித்து ஃபிக்ஸ்டு நீங்கள் பேராகிராஃப் கொடுக்கலாம். இல்லைன்னா சிங்கிள் லைனில் இங்கே அடிச்சுக்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது ஃபிக்ஸ்டு பண்ணி காமிக்க போகிறோம். பொசிஷன் நேவ்பார் வந்து அப்படியே நிற்கிட்டு மேலே போகாமல் ஸ்க்ரோல் பண்ண வந்து ஃபிக்ஸ்டு. அதான் மெயின் இதில் காமிக்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிரேக் டேக் கொடுத்துருக்குங்க. பிஆர் பேராகிராஃப். இப்போ பேராகிராஃபில் வந்து நம்ம பேராகிராஃப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். லோரம் அடிச்சு 35 அடிச்சு என்ட்ரி கொடுங்க. ஸ்க்ரோலிங் நமக்கு பேராகிராஃப் கிடச்சிரும். அதே மாதிரி பேராகிராஃப் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பேராகிராஃப் பிரேக் டேக் கொடுங்க. பிஆர் ரெடி பண்ணி லோரம் அடிச்சு பேராகிராஃப் திருப்பியும் வந்து கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கேப் சிங்கிள் லைனில் பிரேக் டேக் கொடுக்குறோம். காப்பி பேஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஸ்க்ரோலிங் வேணும். இங்கே ஸ்க்ரோலிங்க்கு அப்போ வந்து நம்ம இன்னும் பார்த்துக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரோலிங் இருந்தது அப்போ தான் நமக்கு அந்த ஃபிக்ஸ்டு நேவ் பார் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேராகிராஃப் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். பிரேக் டேக் கொடுத்து வெளியில் வந்துட்டோம். இப்போ பேராகிராஃப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்க்ரோலிங் இன்னும் கரெக்டாக வரல. ஃபிக்ஸ்டு வெர்டிக்கல் நேவ் பார் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இன்னொரு பேராகிராஃப் ரெடி பண்ணி ஸ்டைல் பண்ணும்போது கரெக்டாக இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் நம்ம நமக்கு ஒரு கேப் கிடைக்கும். HTML வந்து அடிக்கிறோம். ஸ்டைல் பண்ணுவோம் நம்ம பிஆர் டேக். இப்போ திருப்பி பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிங்க. இந்த மாதிரி எத்தனை வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் எப்படி ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் நிறைய வேணும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு போடலாம். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் எதுனாலும் டவுன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நிறைய காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் டவுன் அதையே அப்போ தான் நமக்கு வந்து ஒரு 10 டைம் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்காக ஃபிக்ஸ்டு வெர்டிக்கல் நேவ் பார் பாருங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்க்ரோலிங் அந்த பார் வந்துருச்சு. ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் வந்துருச்சு. ஸ்டைல் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு தெரியுது பாருங்க. ஸ்க்ரோலிங் பார் ஷீட்டில் போய் ஸ்டைல் பண்ணுவோம் நம்ம. இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் இல்லாமல் இருக்குது நமக்கு ப்ரௌசரில். பாருங்க இப்போ இது வந்து ஸ்டைல் பண்ணோன்னா இதெல்லாம் ரைட் சைடில் போயிடும். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ரைட் சைடில் போயிடும். நம்ம ஸ்டைல் ஷீட்டில் போய் நம்ம அது ஸ்டைல் ஷீட்டில் ஸ்டைல் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஃபஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூஎல்க்கு வந்து லிஸ்ட் டைப் நான் அடுத்து பாருங்க மார்ஜின் 0 புல்லட் மார்க் போயிடும். 0 ஸ்டைல் டைப் 9 போது மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுக்கணும். 0 வித்து கொடுங்க. வித்து வந்து 25%. நம்ம லெஃப்ட் சைடில் வந்து சொல்கிறோம். யூஎல் வந்து லெஃப்ட் சைடுக்கு தான். பிஜி கலர் கொடுப்போம். லைட் கலர் எதாவது கொடுக்கலாம். பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் லைட் கலர் கொடுங்க. ஸ்டைல் ஷீட்டில் போய் லைட் கலர் கொடுத்துக்கலாம். லைட் கலர் ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹைட் கொடுத்துக்கலாம். யூஎல் லிஸ்ட்டு ஹைட் வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுக்கலாம். இப்போ 100% கொடுக்குறோம். அப்போ அந்த புல்லட் மார்க் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுக்கணும். சைடில் ஃபுல் சைஸ் வரும். மார்ஜின் 0 பேடிங் ஆட்டோ பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மேலே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டெக்ஸ்ட்டில் இந்த பக்கம் வந்துன்னா ரைட் சைடு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் வந்தோடனே ரைட் சைடில் 25% நமக்கு வந்து வெர்டிக்கலாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு எல்லைக்கு போடணும். ஸ்டைல் பண்ணுங்க. டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம். எல்லையில் இருக்க ஆங்கர் டேக் ஹைட் கொடுத்துக்கலாம். செக் பண்ணிக்குவோம். பாருங்கள் அது 100% தனியாக ஒரு டிவ்க்குள்ளே போடணும். அப்போ தான் ஒரு கிளாஸ் எழுதி நமக்கு எல்லாம் ரைட் சைடில் ரைட் அப்படியே ஒரு சைடில் ஃபுல் சைஸ் வரும். இதெல்லாம் வந்து ஆட்டோ கண்டெய்னர் டிவ்வில் இருக்கிறதெல்லாம் ஒரு இதில் வந்து நம்ம இன்னொரு இதில் டெக்ஸ்ட்டில் போடணும். இப்போ பாருங்கள் இது வந்து இந்த சைடில் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டில் வந்தோடனே ரைட் சைடில் டிவ் டேக் ஒன்று வந்து இங்கே அடிச்சுக்கலாம். அது கட் பண்ணி வெர்டிக்கலாக வந்துடும். இங்கே ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிங்க. டிவ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லைக்கு ஸ்டைல் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ரைட் சைடில் கொண்டு போகும். எல்லையில் இருக்க ஆங்கர் டேக்
இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்கங்க. டிவுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம். எழுதிக்கங்க. கிளாஸ் நியூன்னு கொடுத்துக்கலாம். நியூன்னு கொடுத்துக்கலாம். நியூக்கு வந்து இப்போ ஸ்டைல் எழுதிடுவோம். இப்போ பாருங்கள், நியூக்கு வந்து நம்ம ஸ்டைல் எழுதுங்க. நியூக்கு மார்ஜின் லெஃப்ட். நம்ம இந்த டியூ வந்து க்ளோஸ் பண்ணல 25%. இது டியூ பேடிங் பேடிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேடிங் ரைட் சைடில் கொண்டு போகணும். இது கிளாஸ் 16 பிக்ஸ். ஹைட்டு கொடுங்க. அப்புறம் ஹைட்டு 1000 பிக்ஸ். ஹைட்டு 1000 பிக்ஸ். டிபுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடில் போயிடுச்சு. கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஸ்டைல் பண்ணும்போது கரெக்டாகிடும். நியூக்கு பாருங்க அலைன் ஆகி சைடு ரைட் சைடில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க மார்ஜின் லெஃப்ட்டு. நீ மற்ற இதெல்லாம் ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்க்கலாம். அது பேடிங் கொடுப்போம். பேடிங் 1 பிக்ஸ் 16 பிக்ஸ். LIA. அப்புறம் ஹைட்டு ஏல போய் பாருங்கள். டிஸ்பிளே லிஸ்டாகில் இருக்க ஆங்கர் டேக் வந்து ஸ்டைல் டிஸ்பிளே பிளாக் கொடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து ஒரு சைடில் போயிடுச்சு. கலர் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு சைடில் வந்துருச்சு. கலர் கோரல் கொடுப்போம். கலர் ஸ்டைல் பண்ணும்போது கலர் கோரல் கொடுத்துக்கலாம். பேடிங் 8 பிக்ஸ் 16 பிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக்கு 8 பிக்ஸ் பேடிங் 16 பிக்ஸ். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். அப்போ அந்த லைனில் பாருங்கள், இப்போ க்ளீனாக வந்துருச்சு. வந்துருச்சு. கலர் வந்துருச்சு. எல்லாம் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்து எல்லாம் லைனில் போயிடுச்சு. ஸ்டைலில் கலராக லிஸ்டாகில் இருக்க ஆங்கர் டேக் வந்து ஸ்டைல். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்பிளே பிளாக். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு கலர் அப்ளை பண்ணலாம். மேலே ஹோமுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். கலர் லைட் கலர். LIயில் இருக்க A டாட் ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் கொடுத்துருக்குறோம். டாட் LIA ஆக்டிவ் கிளாஸ் எழுதி இந்த கிளாஸுக்கு மட்டும் கலர் கொடுப்போம். ஒரு கலரு 16 பிக்ஸ். பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், ப்ளூ வயலட்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவில் வயலட் நல்லா டார்க்காக தெரியும். வயலட்டில் கலர் வந்து லெட்டர் கலர் ஒயிட். கலர் கொடுத்துருவோம். ஒயிட் கலர் பாருங்கள், நமக்கு கலர் பாருங்கள் தெரியுது. நமக்கு ப்ளூ வயலட் சூப்பராக வந்துருச்சு. மேலே ஸ்டைலில் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து மற்ற LIA எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏக்கு ஹோவர் பண்ணும்போது மட்டும் நம்ம கலரு. ஆனால் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து கலர் வேண்டாம்னு சொல்கிறோம். பாருங்கள், அதை ஹோவர் நாட் ஆக்டிவ் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் கிளாஸ்க்கு மட்டும் வந்து ஹோவர் ஆகி. இப்போ அங்கே வந்து வரும்போது மட்டும் நம்ம ஹோவர் ஆகாது. மற்ற எல்லாத்துலேயும் ஹோவர் ஆகும். அதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட் கலர் ஒயிட்டு. வயலட் கலர் ஒயிட் ஷேடு இது வரும். இப்போ பாருங்கள், நம்ம மவுஸ் கொண்டு போகும்போது பெருசு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், க்ரீன் வந்துருச்சு. ஹோமில் மட்டும் ஓவர் ஆகாது. ஏன்னா நம்ம அது வேண்டாம் ஓவர் ஆகுதுங்களா. மேலே ஹோம் மட்டும் 4 இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலர் தெரியுது. அது மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஃபிக்ஸ்டாக அந்த கலர் வரும். பாருங்கள், க்ரீன் கலர் நம்ம தெரியுதுங்களா. வந்து ஃபைனலாக வந்து ஓவர் நாட் ஓவர் ஆகாது. பாருங்கள், எல்லாருமே ஸ்க்ராலிங் மேலே போகுது. சேர்த்து அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் நம்ம எடுக்கணும். இப்போ ஓவர் ஃப்ளோ ஆட்டோ கீழே வந்து பொசிஷன் க்ரீன் எல்லோ UL போய் பொசிஷன் ஃபிக்ஸ்டு கலர் ஒயிட். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி கொடுத்தா இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். கொடுத்து சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு அப்படியே நிற்கும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த சைடு அப்படியே வெர்டிகல்ல நிற்கும். இதான் பொசிஷன் ஃபிக்ஸ்டு. டெக்ஸ்ட் மட்டும் தான் ஸ்க்ரால் ஆகும். லெஃப்ட் சைடில் மட்டும் நம்ம அப்படியே நிற்கும். பாருங்கள், நேவ்பார் வந்து அப்படியே நிற்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். பாய். பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்ற ஆப்ஷன் வந்து நம்ம எழுதணும். ULல